ஹாய் everyone, வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். இன்னும் திரும்ப ஒரு லாங் கேப், லாங் செயினுக்கு அப்புறம் லாங் கிராஃப் அப்பமே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபார் சம் ரீசன் முடியல. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிக்கணுன்றதா பிளான். லாங் கிராஃப் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லாங் செயின் உங்களுக்கு இதுபடி நீங்கள் அந்த சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த லாங் செயினோட ரெபாஸ்ட்ரி லிங்க்கும் கீழே இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் லிங்க்கும் கீழே நம்ம சேனல்லே தான் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். And okay, let's get started. ஓகே, ஸோ லாங் கிராஃபில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் கிராஃப் பேசிக்ஸ். ஜஸ்ட் லைக் லாங் செயினில் எப்படி பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி இதுலேயும் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லாங் கிராஃப்க்கு ரொம்ப பேசிக்கானது என்னென்னா பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ். நம்ம லாங் கிராஃப் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எதுக்கு லாங் கிராஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லாங் செயினில் வந்துட்டு நம்ம சீக்வன்ஷியலாக பில்ட் பண்ணியிருப்போம். அதாவது ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் எல்எல்எம் ஸ்ட்ரிங் அவுட் பர்சர் அந்த மாதிரி போடுவோம். அந்த செயின் முடிஞ்சக்கப்புறம் இன்னொரு செயின் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த செயின் எடுத்து போடுவோம். இப்போ நீங்கள் ஒரே செயினை திருப்பி லூப் பண்ணணும், பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வரணும் அப்படின்னா அதில் எழுதுறது கஷ்டம். ஸோ அந்த ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோக்கு சால்வ் பண்ணுறதுக்காக மெயினாக கொண்டு வந்தால் தான் லாங் கிராஃப். ஸோ பேசிக் அப்படின்னா அது ரியாக்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணி மாற்றி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் இதுலேயும் நடக்கும். நீங்கள் ஒரு ஸ்டேட் எழுதிடுவீங்க, இந்த மாதிரி நோட்ஸ் டிஃபைன் பண்ணிடுவீங்க. நோடுன்றது ஒன்றும் இல்லை, நோட் இஸ் இந்த இடத்துல என்ன இருக்கும்னா காலபுளாக இருக்கும். பேசிக்கலி பைத்தான் ஃபங்க்ஷன், மோஸ்ட்டாக பைத்தான் ஃபங்க்ஷன் தான் எழுதுவோம் காலபுளில். ஸோ ஈச் நோட் இஸ் அ பைத்தான் ஃபங்க்ஷன். ஸோ எழுதிடுவோம். அந்த நோடை வந்துட்டு எட்ஜஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுவோம். எட்ஜஸ்னு எதுவும் கிடையாது, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் எட்ஜஸ். ஸோ இந்த லைன் இதெல்லாம் தான் எட்ஜஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். நோட் 1 போகுது. நோட் 1 டிசைட் பண்ணுது நோட் 2 ரன் பண்ணுமா நோட் 3 ரன் பண்ணுமா அப்படின்றது. அதை ரன் பண்ணதுக்கப்புறம் நோட் 2லேருந்து எண்டை கனெக்ட் பண்ணுறோம், நோட் 3லேருந்து எண்டை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதாவது எண்டுன்னா என்னது, எக்ஸிட், அவ்வளோதான். அந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் நோடு அண்ட் எட்ஜஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட்லேருந்து அதாவது பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். நோட் 1ல ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நோட் 1 திருப்பி லூப் ஆகுது அன்டில் அ கண்டிஷன் இஸ் மெட். நம்ம ஒரு கண்டிஷன் எழுதியிருப்போம், அந்த கண்டிஷன் மீட் ஆகிற வரைக்கும் அந்த லூப் ஆகிட்டே இருக்கும். அந்த கண்டிஷன் மீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எண்டு கொண்டு போயிடுவோம், அதாவது எக்ஸிக்யூஷனை முடிச்சிருவோம். ஓகேவா? இது கோடு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது லாங் செயின் தெரிஞ்சுன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பெரிய லேர்னிங் மாதிரியே தெரியாது. நம்ம கோட் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் தியரிட்டிக்கல் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ லாங்ஸ்மித் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோடு ரன் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இன்புட் கொடுப்பீங்க, நோடுக்கு போகும். அந்த நோட்லேருந்து எந்த நோடு ட்ராவல் ஆகி எப்படி எண்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னா லாங்ஸ்மித் ஸ்டுடியோ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். லாங்ஸ்மித் ஸ்டுடியோவும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதே வீடியோவில். ஒரு இன்புட் கொடுப்பேன் நான் கிராஃப் ஸ்டேட்ன்றதுல. ஒரு பேசிக்காக ஸ்டேட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நோடு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நோட் 1 வருது. நோட் 1லேருந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணி எழுதியிருப்போம். நீங்கள் கிராஃப் எப்படினாலும் டிஃபைன் பண்ணலாம். நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்காக நோட் 1லேருந்து நோட் 2 போகணுமா, 3 இல்லை 4 அப்படின்றத கண்டிஷனல் எட்ஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை டிஃபைன் பண்ணோம். ஸோ டிஃபைன் பண்ண அப்புறம் எது எக்ஸிக்யூட் ஆகுமோ ஆகிட்டு லாஸ்ட்டில் எண்ட் ஆயிரும். அதை விஷுவலாக ரைட் சைட் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நோட் 1 போயிடுச்சு. நோட் 1லேருந்து நோட் 3 போய் எண்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது எக்ஸிக்யூஷனில் ஸ்டார்ட் நோட் 1லேருந்து நோட் 2 போயிட்டு எண்ட் ஆயிருக்கு. ஸோ ஈச் டைம் அது டிசைட் பண்ணும். அந்த லாஜிக் நம்ம தான் பைத்தான் ஃபங்க்ஷனில் எழுதுவோம். ஸோ அது இப்போ நம்ம கோடில் பார்த்துடலாம். பேசிக்காக இதுதான் ஆனால் ஹை லெவல் நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோடில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கோடுக்குள்ளே போயிடுவோம். இந்த கோடோட ரெபாஸ்ட்ரியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜஸ்ட் லைக் லாங் செயின், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, எப்பவும் போல் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்எல்எம் இனிஷியேட் பண்ணிடுவோம். நான் 2 யூஸ் பண்ணுறேன், கூகுள் எல்எல்எம், ஓப்பன் எல்எல்எம். ஏன்னா கூகுள் எல்எல்எம் ஃப்ரீ டீர் இருக்கிறனால கூகுள் எல்எல்எம் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணுவேன். இது பாய்லர் பிளேட் டெம்ப்ளேட் ஃப்ரம் லாங் செயின்லேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுறது எல்எல்எம். இங்கே தான் நம்ம கான்செப்ட் லாங் கிராஃப் கான்செப்டில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா
ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணணும் லேங் கிராஃபில். ஏன்னா நீங்கள் ஸ்டேட்டை தான் ஒரு நோட்லேயும் மேனிப்புலேட் பண்ணுறீங்க கரெக்டாக. அதாவது ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருப்பீங்க, நோட் 1 எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டேட் ரிட்டர்ன் பண்ணணும். பேசிக்காக அந்த ஸ்டேட்டை மாற்றிருக்கும், பேசிக்காக வேல்யூ மாறி இருக்கும் நோட் 1 எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதை வச்சு அது நோட் 2 நோட் 3 அப்படின்றது டிசைட் ஆகுது இந்த இடத்துல. அதே தான் இங்கேயும். நான் ஃபஸ்ட் நோடை டிஃபைன் பண்ணிடுறேன், ஃபஸ்ட் ஸ்டேட் டிஃபைன் பண்ணுறேன், ஸ்டேட் டிஃபைன் பண்ண அப்புறம் நோடை டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இது நார்மல் பைத்தான் கிளாஸ் அந்த இடத்துல கிளாஸ் ஸ்டேட்னு போட்டு டைப்பிங் டைப் டிக் போட்டேன். கிராஃப் ஸ்டேட் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் மட்டும் ஒரு ஸ்டேட்டில் நான் வச்சுருக்கேன். ஓகே, பேசிக்காக இது எதனோட எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் தான். என் பேர் கொடுப்பேன், என் பேர் கொடுத்ததுக்கப்புறம் நோட் 1ல் வந்துட்டு ஐஎம் அப்படின்றது ஆட் ஆகும். அப்புறம் நோட் 2 வந்துட்டு சேட் அப்படின்றது இருக்கும், நோட் 3 வந்துட்டு ஹாப்பி அப்படின்றது இருக்கும், நோட் 4 அப்படின்றதுல நியூட்ரல் அப்படின்னு இருக்கும். ஸோ பேசிக்காக ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ மை நேம் இஸ் பிரவீன் அப்படின்னு கொடுத்தனா ஐஎம் சேட், ஐஎம் ஹாப்பி, ஐஎம் நியூட்ரல் அந்த மாதிரி அவுட்புட் வரும் எனக்கு இந்த நோடெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம். இது நம்ம இந்த இடத்துல நம்ம எல்லாமே எதுவும் கால் பண்ணுறது இல்லை, இந்த பேசிக்காக இந்த ஃபஸ்ட்டு பேசிக்ஸில். ஸோ அடுத்து வர கோடில் வந்து நம்ம எல்லாம் கால் பண்ணுவோம். இது நம்ம நோட் அண்ட் எட்ஜஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக மட்டும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணிட்டேன், நோடை டிஃபைன் பண்ணிட்டேன். நோடில் வந்துட்டு நோட் 1 பிரிண்ட் நோட் 1 ரிட்டர்ன் ஸ்டேட். எல்லா நோட்லையும் நீங்கள் ஸ்டேட்டை கடைசியாக ரிட்டர்ன் பண்ணணும். எந்த ஸ்டேட் நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். நீங்கள் ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்ணாமல் சும்மா இந்த இடத்துல மட்டும் டேரெக்டாக நீங்கள் ஸ்டேட்டை மாற்றுறீங்க அப்படின்னா அப்டேட் ஆகாது. ஒன்லி ரிட்டர்ன் பண்ணால் தான் அப்டேட் ஆகும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நோட்டில் என்ன ஐஎம்ன்றது ஆட் பண்ணுறேன். ஸோ மை நேம் இஸ் பிரவீன் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அது கூட ஐஎம் அப்படின்ற டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். அடுத்து நோட் 2ல் வந்து ஹாப்பின்றதை ஆட் பண்ணுறேன், நோட் 3ல் சேடுன்றதை ஆட் பண்ணுறேன், நோட் 4ல் நியூட்ரல்ன்றதை ஆட் பண்ணுறேன். ஸோ இது பேஸ்டான கண்டிஷன் ஏதோ ஒரு நோட் இந்த இடத்துல கால் ஆகும். ஸோ இது நோட் டெஃபினிஷன். ஓகே, எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா langgraph.graph ஸ்டேட் கிராஃப் ஸ்டார்ட் எண்ட். இது கீழே நீங்கள் எட்ஜஸ் டிஃபைன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவீங்க. பட் இது வெறும் ரா பைத்தான் ஃபங்க்ஷன் தான், பைத்தான் ஃபங்க்ஷன் அண்ட் பைத்தான் கிளாஸ். ஸோ இப்போ நோட் 2, நோட் 3, நோட் 4 இதில் எது ரன் ஆகணும் அப்படின்றத வந்துட்டு டிசைன் மோட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். பேசிக்காக கண்டிஷனல் எட்ஜுக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் தான் தேவைப்படும். ஸோ அதனால் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நோட் 2 3 4 எது ரன் ஆகணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் எக்ஸாம்பிள், அதனால் நான் ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணுறேன். இந்த நம்பர் வந்துட்டு 0.3 இருந்துச்சுன்னா நோட் 2 ரிட்டர்ன் பண்ணு, 0.6 இருந்துச்சு அப்படின்னா நோட் 3 ரிட்டர்ன் பண்ணு. 1 பேசிக்காக அடுத்து என்ன இருக்குது 1 தான், அதாவது 0.999 சம்திங் வரும் மேக்ஸ். அது வந்து நோட் 4 ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி எழுதிட்டேன் நான் இந்த இடத்துல கண்டிஷன் எழுதிட்டேன். இப்போ வந்துட்டு நீங்கள் நோட் ஆட் பண்ணிட்டீங்க அண்ட் கண்டிஷனல் லாஜிக் எழுதிட்டீங்க, கண்டிஷனல் எட்ஜஸ்க்கு தேவையான லாஜிக் எழுதிட்டீங்க. இப்போ அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னா கிராஃப் பில்ட் பண்ணுறது தான். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. langgraph.graphல இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டேட் கிராஃப் ஸ்டார்ட் எண்ட். ஓகே, இந்த ஸ்டேட் கிராஃப்ன்றது என்னன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்டேட்டை மேனிபுலேட் பண்ணுவீங்க. ஸ்டேட் கிராஃப் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. இந்த ஸ்டேட் எதுவும் கிடையாது, நீங்கள் டிஃபைன் பண்ண ஸ்டேட் தான். இந்த ஸ்டேட்டு தான் மேனிபுலேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு நோட்லையும். ஸோ ஸ்டேட் கிராஃப் ஆஃப் ஸ்டேட்டு. ஸோ பில்டர் அப்படின்றது பில்டிங் பிளாக், ஃபஸ்ட்டு பிளாக்கை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து அந்த பிளாக்குக்கு தேவையான நோட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். நான் 4 நோடு க்ரியேட் பண்ணியிருக்கேன். builder.add node, நோடு 1 ஐடென்டிஃபையர், இது என்னனாலும் லிங்க் கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. யூஸ்வலாக என்ன கொடுப்பாங்கன்னா அதனோட பேரவே கொடுத்துருவாங்க, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நோட் 1 builder.add node, நோட் 2 நோட் 3 நோட் 4 ஸோ எல்லா நோடையும் நான் என்னோட பில்டரில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஒர்க் என்ன, எல்லா நோடும் இருக்குது. இந்த நோடை கனெக்ட் பண்ணுறது தான் என்னோட ஒர்க் அடுத்து. ஓகே, இந்த நோடை கனெக்ட் பண்ணுறதுக்கு எட்ஜஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ builder.add edge எங்கேருந்து எங்கே வரணும், இது நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் ஒரு பென் அண்ட் பேப்பர் ஆர் எனி எடிட்டர் சம்வேர் நீங்கள் டிஃபைன் பண்ணிடுங்க உங்கள் லாஜிக்கை. அதாவது கிராஃப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எந்த நோடு போய் எங்கே முடியும் அப்படின்றத எழுதிட்டிங்க அப்படின்னா போட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நம்மகிட்ட இது ஆல்ரெடி இருக்கிறனால காமிக்கிறேன். எங்கேருந்து ஸ்டார்ட்லேருந்து ஃபஸ்ட் நோடு 1 போகணும், அடுத்து அங்கேருந்து டிசைட் ஆகி ஏதோ
நோட் 2ஓ 3ஓ 4ஓ அதுக்கு போகணும், லாஸ்ட்டில் அங்கேருந்து எண்ட் ஆகணும். இதுதான் கான்செப்ட், அதுதான் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்லேருந்து நோட் 1க்கு போகிறேன். ஸ்டார்ட்ன்றது என்னன்னா ஒரு ஸ்பெஷல் வேரியபிள் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியிருப்போம் லேங்க்ராஃப் டாட் கிராஃப்லேருந்து. இது ஒன்றும் கிடையாது, இது ஒரு கான்ஸ்டன்ட் தான். இந்த மாதிரி போட்டு இப்படி போட்டாலும் ஒர்க் ஆகும், ஆனால் ஜென்ரலாக இம்போர்ட் பண்ணுறது பெட்டர். அவங்க ஃபியூச்சரில் லைப்ரரியில் என்னாலும் மாற்றுவாங்க. ஸோ அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட்டை. ஸோ ஸ்டார்ட் டு நோட் 1. அடுத்து நோட் 1லேருந்து கண்டிஷனல் ஏஜ். பேசிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில்டர் டாட் ஆட் ஏஜ்னு கொடுத்துருப்பேன். ரெண்டாவது டைப் வந்து பில்டர் டாட் ஆட் கண்டிஷனல் ஏஜஸ். ஓகே, ஸோ நோட் 1லேருந்து எங்கே போகணும் அப்படின்றத இந்த டிசைட் மோடுன்ற ஃபங்க்ஷன் தான் டிசைட் பண்ணும். ஸோ டிசைன் மோடில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி எதர் 2ஓ 3ஓ 4ஓ ஏதோ ஒரு நோட்டை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, இப்போ 2 ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா 2லேருந்து எங்கே போகணும், எண்டுக்கு போகணும். நோட் 3 ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து எண்டுக்கு போகணும். நோட் 4 ரிட்டர்ன் ஆயிடுச்சுனாலும் எண்டுக்கு போகணும். ஸோ பேசிக்காக எந்த நோடுமே தனியாக இல்லை, எல்லா நோடையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பில்டர் டாட் கம்பைல்னு கொடுத்தனா கிராஃப் கிடச்சிடும். பேசிக்காக கிராஃப்ன்றது ரன்னபிள். ஆல் ரன்னபிள்ஸ் ஹாவ் திஸ் டாட் இன்வோக் அப்படின்ற மெத்தட் சப்போர்ட் ஆகும். லாங்செயின்லேருந்தே வர்றது தான். ஸோ கிராஃப் டாட் இன்வோக். இதே ப்ராம்ப்டாக இருந்து என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துல காமிக்கிறேன். ஸோ ஜென்ரலாக நம்ம இது லாங்செயின் கோடு. ஸோ நான் லாங்செயினில் என்ன பண்ணுவோம், ப்ராம்ப்ட் எழுதுவோம். ப்ராம்ப்ட் எழுதிட்டு எல்லாம் அவுட்புட் பார்சர் கொடுத்துருவோம். அடுத்து அதை இன்வோக் பண்ணும்போது ப்ராம்ப்ட்டுக்கு தேவையான வேரியபிள்ஸை வச்சு நம்ம இன்வோக் பண்ணுவோம். ஓகே, ஸோ சாட் வித் பார்ட் இன்புட் வாட் இஸ் கூகுள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்புட்ன்றது வந்துட்டு இங்கே ப்ராம்ப்டில் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்டேட்டுக்கு தேவையான வேல்யூ கொடுப்போம். ஓகே, கிராஃப் டாட் இன்வோக் கிராஃப் ஸ்டேட் ஹாய் ஐ எம் பிரவீன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்வோக் ஆக ஆரம்பிச்சிடும். பேசிக்காக நம்ம கிராஃப் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் எங்கே போவோம், நோட் 1 போவோம். நோட் 1லேருந்து டிசைட் ஆகி நோட் 2ஓ 3ஓ 4ஓ போய் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ரன் பண்ணியே பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, பண்ணியாச்சு, நோட்டு டிஃபைன் பண்ணியாச்சு, கிராஃப் பில்ட் பண்ணியாச்சு. என்ன வந்திருக்கு பாருங்க, ஹாய் ஐ எம் பிரவீன் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்குன்றது நம்மளுக்கு விஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா லாங்ஸ்மித் ஸ்டுடியோ போகணும். ஸோ ஒன்ஸ் இந்த கோட் பேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சக்கப்புறம் நான் லாங்ஸ்மித் ஸ்டுடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதை காமிக்கிறேன். இப்போ நான் திருப்பி ரன் பண்ண அப்படின்னா ஐ எம் சேடுன்னு வருது, ஐ எம் ஹாப்பின்னு வருது, ஐ எம் நியூட்ரல்னு வருது. ஸோ இது மாறிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட் என்ன நடந்திருக்குன்னா ஹாய் ஐ எம் பிரவீன், நோட் 1 போயிருக்கு. நோட் 1ல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஐ எம் அப்படின்ற டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். அடுத்து அங்கேருந்து நோட் 2ஆ 3ஆ 4ஆன்றது டிசைன் மோடில் டிசைட் ஆகுது. ஹாப்பின்றதை ஆட் பண்ணுறேன், சேடுன்றதை ஆட் பண்ணுறேன், நியூட்ரல்ன்றதை ஆட் பண்ணுறேன். ஏதோ ஒன்று எந்த நோடுக்கு போகுதோ அந்த நோடுக்கான டெக்ஸ்ட் ஆட் ஆயிடுது. எனக்கு ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு கிராஃபில் வந்துடுது. ஸோ பேசிக்காக ஸ்டேட் மாறி இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டேட்டு, நோடு, எட்ஜ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கிராஃபை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கிராஃபை பில்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஐபைத்தான்ற ஒரு லைப்ரரி வச்சு உங்களுக்கு கிராஃபை பிரிண்ட் பண்ணலாம், ஒரு PNG இமேஜாக உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ ஐபைத்தான் டாட் டிஸ்பிளே இம்போர்ட் டிஸ்பிளே இமேஜ் இது ஒரு ஸ்டாட்டிக் கோடு தான். இதை நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த கிராஃப்னாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்பிளே இமேஜ் கிராஃப் டாட் கெட் கிராஃப் டாட் ட்ரா மெர்மைட் PNG அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் வந்துடும். ஸோ உங்கள் கிராஃப் எப்படி எழுதிருக்கீங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். இன்னொரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது என்ன அப்படின்னா ஒரே நோடை எப்படி நம்ம லூப் பண்ணுறது அப்படின்றது. ஸோ பேசிக்காக 2 பார்த்தோம்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே எப்படி நோடை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது. இங்கே நம்மளுக்கு தேவையானது ஒரே ஒரு நோடு தான். ஒரு ஸ்டேட் டிஃபைன் பண்ணுவோம். அந்த ஸ்டேட்டில் ஒரே ஒரு நோடு எழுதுவோம். அந்த நோடவே நம்ம லூப் பண்ணுவோம், என் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட் ஒரு ஸ்டேட் எழுதிட்டேன். ஸ்டேட்டில் அதே மாதிரி கிராஃப் ஸ்டேட் ஸ்ட்ரிங்கு ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். நம்பர் வந்து இன்டீஜர். ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு எனக்கு 2 கீ இருக்குது. கிராஃப் ஸ்டேட் இருக்குது, நம் இருக்குது. ஓகே, இனிஷியலாக நம் 0ன்னு வச்சுருக்கேன். ஸோ நோடு டிஃபைன் பண்ணுறேன். ஒரு வாட்டி எனக்கு நோடு ரன் ஆகும்போது நம்பரை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஒரு சர்டைன் நம்பர் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நோடை ஃபிசிக்காக ட்ராப் பண்ணிட்டு எண்டை கால் பண்ணிடுவோம். அதுதான் இங்கே நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் நம், ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வாங்குகிறேன், 0ன்னு இருக்குது. 0 வந்து நான் +1 கொடுக்குறேன்.
ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், அப்டேட்டிங் இன் ஜஸ்ட் இன் ஃபங்க்ஷன். அதாவது இங்கே அப்டேட் பண்ணுறது மட்டும் ஸ்டேட் அப்டேட் ஆகாது, லாஸ்ட்டில் ரிட்டர்ன் பண்ணும்போதும் அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ தான் ஸ்டேட்டில் அப்டேட் ஆகும். ஸோ நம்பர் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். இன்க்ரிமெண்ட் பண்ண நம்பரை கிராஃப் ஸ்டேட்லேயே சும்மா கன்காட்டினேஷன் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த கண்டிஷனல் எஜ்ஜில் எழுதுவோம். ஷுட் கண்டினியூன்றது கண்டிஷனல் எஜ் தானே, அந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ நம்பர் வந்துட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னா எண்டை ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு போட்டேன். இல்லாட்டினா திருப்பி நோட் 1 ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் 0ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 3 4 வரைக்கும் வரும். 5 வந்துருச்சுன்னா எண்டு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ எண்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா எண்டு நோடுக்கு போயிடும். ஓகே, அதே தான் கிராஃப் டிஃபைன் பண்ணிட்டேன், ஒரு நோடு ஆட் பண்ணிட்டேன். எட்ஜ் ஸ்டார்ட்லேருந்து நோடு 1 வந்துருச்சு. அடுத்து நோடு 1லேருந்து ஷுட் கண்டினியூன்றது தான் எதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுது. லாஸ்ட்டாக இதை திருப்பி நோடு 1 கால் பண்ணுமா இல்லை எண்டை கால் பண்ணுவோம் அப்படின்றது இங்கே டிசைட் ஆகுது. டிசைன் ஆகிட்டு திருப்பி அதே மாதிரி ஹாய் ஐம் பிரவீன் கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன வருதுன்னு பாருங்கள், ஆல்ரெடி ரன் ஆயிருக்கு. ஸோ ஐம் பிரவீன் 1 1 2 1 2 3 1 2 3 4 அதுக்கடுத்து எண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு நோட் டிஃபைன் பண்ணுவீங்க, ஒரு ஸ்டேட் டிஃபைன் பண்ணுவீங்க. அந்த நோடை வந்துட்டு எட்ஜஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுவீங்க. எட்ஜஸில் 2 டைப்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் எட்ஜ், கண்டிஷனல் எட்ஜ். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நார்மல் எட்ஜில் எப்படின்னா நீங்கள் ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாம். அதாவது இதுவும் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இதுவும் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது இப்படி கொடுத்தீங்கனாலும் ஒர்க் ஆகும். இல்லை இன்னொரு நோட கனெக்ட் பண்ண நோட் 2லேருந்து நோட் 3 இங்கே கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நோட் 2 இங்கே நோட் 3ன்னு போடுவீங்க. ஸோ இப்போ நோட் 2லேருந்து நோட் 3 கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ பேசிக்காக ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான் ஆட் எட்ஜில். ஆனால் ஆட் கண்டிஷனல் எட்ஜில் செகண்ட் ஆர்குமெண்ட் எப்பவுமே வந்துட்டு ஒரு கண்டிஷனல் லாஜிக்காக தான் இருக்கணும். பேசிக்காக அது காலபிளாக இருக்கணும். காலபிள்ன்றது பைத்தான் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல நான் டிசைன் 3 எழுதியிருக்கேன்ல, இது ஒரு காலபிள். ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் கண்டிஷனல் எட்ஜ் போடுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் பேசிக்காக ஒரு காலபிள் எழுதணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்துட்டு எட்ஜ் நோடு. ஐ திங்க் பேசிக் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து சும்மா ஃபன்னுக்காக எழுதின கோட் இது நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம நார்மலாக இந்த கோடில் என்ன பார்த்துருப்போம், ப்ராம்ப்ட், எல்எல்எம், அவுட்புட் பாசர், இந்த 3 பார்த்துருப்போம். கரெக்டாக இதான் வந்துட்டு நான் லேங்கிராஃபில் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்றத சும்மா டம்மி எழுதி பார்த்தேன். ப்ராம்ப்ட், எல்எல்எம், அவுட்புட் பாசர் ஸ்டார்ட் பண்ணுறோம், ப்ராம்ப்ட்டுக்கு போகிறோம், எல்எல்எம் போகிறோம், அவுட்புட் பாசர் போகிறோம், எண்டு வரும். இது லேங்கிராஃபில் இப்படி ஒர்க் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ஸ்டேட் எழுதணும். ஸ்டேட்டில் வந்துட்டு ப்ராம்ப்ட், எல்எல்எம், அவுட்புட் பாசர் 3த்தையும் வந்துட்டு ஸ்டேட்டில் வச்சுக்கணும். ஸோ ஒரு நோடு ரன் ஆகும்போதும் ப்ராம்ப்ட் அப்டேட் ஆகி அடுத்ததுக்கு வரணும், அடுத்து எல்எல்எம் அப்டேட் ஆகி அடுத்ததுக்கு வரணும், அடுத்து அவுட்புட் பாசர் ரன் ஆகி ஃபைனலாக அவுட்புட் வரணும். இது ரொம்ப தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரியான ஒரு ஒர்க்கு. அதனால் சும்மா ஃபன்னுக்காக எழுதுனது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கிளாஸ் எழுதி. ஓகே, இப்போ நம்ம லாங்ஸ்மித் ஸ்டுடியோவுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட்டு லாங்ஸ்மித் ஸ்டுடியோன்றது எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் எழுதின இதுவே விஸ்வலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லாங்ஸ்மித் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல நான் கோடு இருக்கு பாருங்களேன், இங்கே எழுதின அதே கோடு தான். ஆனால் என்ன பைத்தான் நோட் புக்காக இல்லாமல் பைத்தான் ஃபைலாக இருக்கும். ஏன்னா பைத்தான் ஃபைல் இருந்தால் தான் வந்துட்டு லாங்ஸ்மித் ஸ்டுடியோவில் ரன் பண்ண முடியும். அதே கூட நான் பைத்தான் ஃபைலில் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக என்னென்ன உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா .env ஃபைல் தேவைப்படும். .env ஃபைலில் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிஐ கீ smith.langchain.com சைட்டில் போய் லாக்இன் பண்ணி சைன் அப் பண்ணி ஒரு ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரீ தான். லாங்ஸ்மித் ட்ரேசிங் V2, லாங்ஸ்மித் ப்ராஜெக்ட், நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் என்னாலும் கொடுத்துக்கலாம். லாங்ஸ்மித் என் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என் பாயிண்ட்டை கொடுத்துருவீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு env ஃபைல் தேவைப்படும். உங்கள் ஃபைல் என்ன ஃபைலோ அந்த ஃபைல் தேவைப்படும், லேங்கிராஃப் ஃபைல் தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து requirements.txt தேவைப்படும். என்னென்ன ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு இங்கே யூஸ் பண்ண அதே ஃபைல் தான், அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக என்னென்னா இந்த ஃபைல் தேவைப்படும். ஸோ இங்கே தான் நீங்கள் சொல்லுவீங்க எந்த ஃபைலு அது எந்த பாத்தில் இருக்குது அப்படின்றத சொல்லுவீங்க. சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு லாங்ஸ்மித் ஸ்டுடியோ ரெடி. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். அதுவும் அதே இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் அதே ஃபைல் யூஸ் பண்ணுறீங்க. requirements.txt அதே பாத்தில் வைக்கிறீங்க, .env ஃபைல் வைக்கிறீங்க. env ஃபைல் வச்சதுக்கப்புறம் இந்த .json டிஃபைன் பண்ணிட்டு பேசிக்காக கான்ஃபிகரேஷன் ஃபைல், எந்த ஃபைல் எந்த பாத்து அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு உங்கள் டெர்மினல் போங்க. டெர்மினல் போகிறேன் இப்போ. ஓகே, ஸோ நம்ம ஃபைல் இங்கே இருக்குது. என்விரான்மெண்ட் பேசிக்காக
என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். லாங்ஸ்மித் ஃபோல்டருக்குள்ள போகிறேன். அதே கோடு தான் இருக்குது. file1.py வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். லேங்கிராஃப் டிவ் இதுதான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆகி அதுவே அந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் எந்த ஃபைலோ அந்த பேசிக்காக இப்போ நம்ம பார்த்தது file1. ஸோ file1 பை டிஃபால்ட்டில் செலக்ட் ஆகிருக்கு. file2 வந்து அடுத்து நம்ம சரி அதுவும் பார்த்துட்டோம். லூப் பண்ணி பண்ணுற அதே ஃபைல் தான். ஸோ 2 ஃபைலையும் நான் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்ம இன்புட் கொடுத்து பார்ப்போமா. ஹாய் ரவி அப்படின்றத நான் திருப்பி கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்றது இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் ஆகிருக்கு. நோட் 1 போயிருக்கு, நோட் 4 போயிருக்கு. ஸ்டார்ட் ஆகிருக்கு, நோட் 1 போயிருக்கு, அங்கேருந்து டிசைட் ஆகி நோட் 4 போயிருக்கு. ஐஎம் நியூட்ரல் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ ஒரு வாட்டி ரன் பண்ணும்போது அது ஒரு அவுட்புட் வரும். திருப்பி நோட் 4 போயிருக்கு, இப்போ நோட் 2 போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விசிபிளாக பார்த்துக்கலாம். இப்போது செகண்ட் ஃபைல் போவோம். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம 2 ஸ்டேட் டிஃபைன் பண்ணியிருந்தோம். கரெக்டாக 2 ஸ்டேட் டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ கிராஃப் ஸ்டேட்டு நம்பர். ஸோ நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோமோ அது இன்புட்டாக இங்கே கேட்குது. கோடில் நம்ம என்ன பண்ணுவோம், டாட் இன்வோக்குன்னு கொடுத்து அதை கால் பண்ணிடுவோம். இந்த இடத்துல நம்ம டாட் இன்வோக்குன்னு கொடுக்கல. இந்த இடத்துல என்னன்னாலும் கொடுக்கலாம். பேபி சும்மா தாஜ்மஹால் கொடுக்கலாம். டெக்ஸ்ட்ரிங் தானே. நம்பர் இன்புட் எதுவும் கொடுக்கல. ஏன்னா அந்த இடத்துல இப்போ டிஃபால்ட்டாக 0 வச்சுருக்கேன். ஒர்க் ஆகாமல் தெரியலைங்க. ரெக்வயர்டுன்னு இருக்குது. நான் ரெக்வயர்டை மாற்ற முடியுமா? மாற்ற முடியல. ரெக்வயர்டு இருந்தாலுமே வந்துட்டு ரன் ஆயிடுச்சு. ஸோ தாஜ்மஹால் ஃபர்ஸ்ட் நோடு முடியும் போது என்ன அவுட்புட் வந்திருக்கு, தாஜ்மஹால் 1 நம்பர் வந்து 1 ஸ்டேட் அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்து தாஜ்மஹால் 1 2 ஸ்டேட் 2 அப்டேட் ஆயிடுச்சு, நம்பர் 2 அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு இடத்துலையும் ஸ்டேட் அப்டேட் ஆகிட்டே வரும் பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். நான் ரிட்டர்ன் பண்ணலன்னா எதுவுமே அப்டேட் ஆகாது. ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் பேசிக்கலாம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக எல்லா நோட்லையும் நீங்கள் ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்ணணும், அப்டேட் ஆன ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்ணணும். லாஸ்ட்டில் ஃபைன் வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன்னா கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 5 அப்படின்றத வச்சிருக்கேன். இந்த இடத்துல நம்ம 86 அப்டேட் பண்ணுறேன், நான் 10 அப்டேட் பண்ணுறேன். லைவ் அப்டேட் இருக்கான்னு தெரியல, செக் பண்ணிடுவோம். திருப்பி ரிலோட் பண்ணுறேன். திருப்பி தாஜ்மஹால் பதிலாக தஞ்சை கிரேட் அப்படி கொடுக்குறேன். கமெண்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ 10 வரைக்கும் போயிருக்கு. 6 7 இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் காணுமே. ஓகே, நம்பர் 0 + 1. ஓ, நானே எடுத்தோன்னே 10 கொடுத்துக்கணும். இங்கே எதுவுமே நான் கொடுக்கலையே. கொடுத்துருக்கேன் 0லேருந்து ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 0 வந்திருக்கு, அடுத்து 1ன்றது வந்திருக்கு, 2ன்றது வந்திருக்கு, 3ன்றது வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்டேட் அப்டேட் ஆகிட்டே வர போகிறேன். லாஸ்ட்டில் 9 வந்துருச்சு, 10 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இதுதான் லேங்கிராஃப் பேசிக்ஸ். நோடு எட்ஜ் இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேசிக்காக இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டேட்டு தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். டைனமிக்காக எல்லாம் இன்வோக்கெலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேங்கிராஃப் படிக்கிறாங்க இல்லை எல்லாம் யாரை படிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே.